தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 7/1/2026 இன்றைய கிருபையின் வார்த்தைகள். ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்கின்றது. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு கொடுக்கும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அவரிடத்தில் அன்பு கூறுகின்ற நமக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமாம். ஒரு சில காரியங்கள் நமக்கு தீமையை, அதாவது நாம் நினைத்ததை விட எதிர்பாராக நடந்தால் அது நமக்கு கடவுள் ஆதரவாக இல்லை என்று நினைக்கக்கூடாதாம். அதில் ஒரு அருமையான ஆசீர்வாதமான நன்மை இருக்கும். நான் எது செய்தாலும் அது நன்மைக்காகவே என்று இன்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நினைக்கின்ற காரியம் எல்லாம் நடந்தால்தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமல்ல. ஒரு சில காரியங்கள் சிறு பிள்ளைகள் அறியாமல் சில காரியங்களை கேட்பது போன்று நாம் கூட அப்படி கேட்கின்ற காரியத்தை கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தந்தால் அது நமக்கு தீமையை விளைவிக்கும் என்று நினைத்து அதை தராமல் தடுத்து நிறுத்துவார். ஆகவே அதுவும் நன்மைக்கு தான் என்று நாம் அதை உணர்ந்து என்றும் கர்த்தரையை நம்பி அவர் காட்டும் வழியில் நடந்து அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்று நன்றியுள்ளாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகின்ற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நீர் செய்கின்றீர் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொண்டோம். ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு நடைபெறாமல் மாறுதலாய் நடப்பது கூட எங்களது நன்மைக்குதான் என்று நீங்கள் உணர்த்தின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் என்றும் நீர் எது செய்தாலும் நன்மைக்கு என்று இன்றிலிருந்து நாங்கள் அதை உணர்ந்து கொண்டோம். அதன்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.